ஹாய், வணக்கம் உறவுகளே. இப்ப என்னத்துக்காக இந்த ஒரு காணொளி? தயவு செஞ்சு எல்லாரும் இத கேளுங்கள். கேட்டுவிட்டு நீங்கள் அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை அறியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னவென்றால், விஜய் இந்த அவரோட உண்மையிலேயே மக்களுக்காக உதவி செய்ய வேண்டுமென்று தனது தொழிலை இத்தனை கோடி சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு வருவதென்பது உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது யாருக்காக வாராரு? நம்ம மக்களுக்காக வாராரு. அப்படிப்பட்ட நாம அவருக்கு அவதூறுகளை வழங்குவது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விடயமா இருக்குது. நாங்கள் அவருக்கு இப்ப இப்ப உண்மையிலேயே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விடயம் நடந்திருக்கிறது. அந்த விடயங்கள் அந்த மக்களுக்கு சரியான ஆழ்ந்த அனுதாபங்களோடு அந்த சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு மக்களாகிய நாங்கள் தான் தலைவர் விஜயோடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் அவரை பாதுகாக்கவும் அவர் பக்கம் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி நாங்கள் வந்து பதிவிடுவதிலேயோ இல்லை குரல் கொடுப்பதிலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் சார்ந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா அந்த கூட்டங்கள்ல நாங்க பல தடவை எல்லாருமே விமர்சனம் செய்துட்டாங்க. நமக்கும் அது விளங்க வேணும். அப்பத்தான் அது சரியா இருக்கும். அப்ப நாங்கள் தான் ஒத்துழைக்க வேணும். மக்களாகிய நமக்கு ஒருத்தர் நன்மை செய்ய வரும்போது அதுக்கு நம்ம ஒத்துழைக்கிறது தான் நல்ல ஒரு தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குமான ஒரு நல்ல நடத்தேன்னு நான் நினைக்கிறேன். அதனால இளைஞர்கள் அத்தனை பேரும் நண்பர்கள் அத்தனை பேர்களும் இனி வரும் காலங்களில் விஜய் எங்கு சென்றாலும் அவருடன் இந்த மூத்த பைக்குகளில் அவர் வாகனத்தை பின்தொடர்வது, அது இல்லாமல் தலைக்கவசம் அணியாமல் போவது, இதெல்லாம் உண்மையிலேயே சட்டத்தை இப்ப சட்டங்கள் சரியில்லை என்று சொல்லித்தான் தலைவர் விஜய் அதெல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னு வாராரு. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நாம தானே சரியா செய்யணும். மோட்டார் பைக்ல போகும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும். இத்தனை பேர் வரும் இடங்களில் நாங்கள் தான் சரி பெண்களுக்காகவும் அதுக்காகவும் வர வேண்டாம், குழந்தைகள் கொண்டு வராதீங்கன்னு சொல்லும் போதும் ஆசைகள் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லில். ஆனால் வரவில்லை, அவர் இவ்வளவு தூரம் வரவில்லை என்றால் நாமல் அந்த கூட்டத்திலிருந்து விலகி போகணும். அது இல்லாமல் இந்த போற இடங்களில் எல்லாமே நம்ம இடங்களை எல்லாம் சேதப்படுத்தக்கூடாது. சேதப்படுத்துறது உண்மையிலேயே ஒரு தவறான செயல். நம்மளால இப்ப நமக்கு நாம செய்யறோமா, நம்மளை எதிரிகள் செய்கிறார்களா என்று தெரியாத அளவுக்குத்தான் இப்ப நாம நடந்துக்கிற நடவடிக்கையும் இருக்குது. அப்ப அங்க யார் வாரா யார் வரையில் என்றது தெரியல. கட்சி தொண்டர்களா மாற முயற்சி செய்தாலும் நாம ஒரு மனித ஹியூமன். அதன்படி நம்மளோட பகுத்தறிவை கொண்டு மரத்துல ஏறுவதோ இல்லை நமக்கு ஒரு தவறுகள் நடந்தால் அது நம் குடும்பத்தை பாதிக்கும். நம் குடும்பத்தை மட்டும் பாதிக்க போறதில்லை, நம்ம குடும்பம் பாதிக்கிறது இல்லாம இப்ப எங்களுக்கு தலைவரை பிடிக்கும், எங்களோட அம்மாக்கள் போகாதேன்னு சொல்லி நாங்க போய் அங்க ஒரு துயரம் நடந்துருச்சுன்னு சொன்னா அந்த துயரம் நீங்க யாருக்காக போனீர்களோ அவர்கள் மேல் இந்த பழி விழும். சோ அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, தயவு செஞ்சு இனிமேலாவது தலைவர் விஜய் சொல்லுவதை நீங்கள் கேட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்களால முடியுமோ அதை தண்டவும். அதுக்கான அன்பான வேண்டுகோளை நான் உங்களுக்கு சொல்றேன். இனி வரும் காலங்களில் உங்கள் ஒழுக்கம் இது எப்பவுமே ரொம்ப முக்கியம். மற்றில்லாமல் உங்களோட நடவடிக்கைகள் பொது மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்க வேண்டும். என்னென்று சொன்னா அரசியலில் எவ்வளவு பகிரங்கமா இருக்குமன்றத தலைவர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இவ்வளவு ரத்த ஆறெல்லாம் ஓட முடியும். இனி என்ன அவ்வளவு நடக்குமென்றும் தெரியல. ஸோ உண்மையிலே தலைவரும் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்துல தலைவர் நிக்கணும். ஆனால் நிறைய காரணங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, நாங்கள் அடுத்தவர்களை பழி போட்டு பேசுவதை விட
நம்மளில் என்ன தவறு இருக்கிறதோ அந்த தவறை நாங்கள் சரி செய்வதன் மூலம்தான் தலைவர் விஜயை நாம் நினைத்தது போல் சிஎம் என்ற இடத்திற்கு உட்கார வைக்க முடியும். அவரை உட்கார வைக்க வேண்டுமென்றால் நாம் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும். தயவு செய்து இந்த ஒழுக்கத்தை இளைஞர்கள் தவறாக பயன்படுத்தாமல் உங்கள் ஆர்வத்தையும் இனிமேல் அவர் அடிக்கடி மீட்டிங் எல்லாம் வரத்தான் போறாரு. அதனால முடிந்தவரை அவருக்கு அவரோட பணிகளை செய்ய நீங்கள் அனுமதி கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் ஆரவாரம் செய்யாமல் பொதுமக்களோட உடைமைகளை சேதாரம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க பார்த்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்காக விஜய் இவ்வளவு கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு வந்ததுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல பயன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். முடிந்தால் எல்லாரும் பகிருங்க.